மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. முன்னறிவிப்பு விழா அர்த்தங்களும் ஆழங்களும் என்ற சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு குறித்த கருத்துக்களை வழங்கி விவிலிய பின்னணிகளோடு பல சிந்தனைகளை வழங்க வந்திருப்பவர் இயேசு சபை குருவானவர். இவர் அறிவு வளம், ஆன்மீக வளம், ஞான வளம், எழுத்து வளம், கலை வளம் என்னும் பல்வேறு விதமான கலை வளத்தை பெற்றவர். குறிப்பாக கடந்த 28 ஆண்டுகளாக இயேசு சபை குருமட மாணவர்களுக்கு இறையியல், மானுடவியல் என்கின்ற தலைப்புகளிலே பாடங்களை நடத்தி நல்ல மனிதர்களாக, திறமை நிறைந்த அருட்தந்தையர்களாக வாழ அவர்களை பயிற்றுவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாடு கத்தோலிக்க எழுத்தர் மற்றும் கலைஞர் மன்றம் இவருக்கு இலக்கிய செல்வர் என்ற பெயரை வழங்கி அவரை கௌரவித்திருக்கின்றது. இந்த அருட்தந்தையை நாம் வரவேற்போம். உங்கள் அனைவருக்கும் அவரை காண வேண்டும் என்று ஆசை அதிகமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அருட்தந்தையின் இனிய பெயர் ராஜ் இருதயா. முன்னறிவிப்பு பெருவிழா நிகழ்ச்சிக்கு உங்களை மிக மகிழ்வோடு வரவேற்கிறேன் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஃபாதர். இந்த கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு விழா இந்த தவ காலத்தில் ஏன் நம்ம கொண்டாடுறோம்? தவக்காலத்தில் சாதாரணமாக விழாக்கள் கொண்டாடப்பட மாட்டா. 2 விழாக்கள் மட்டும்தான் திருவை கொண்டாடுகின்றது. ஒன்று தெரியும், 19ஆம் தேதி புனித யோசேப்பு மரியாவின் கணவர். 2வது மார்ச் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு அறிவிப்பின் விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த விழாவை ஏன் இந்த மார்ச் 25 வைத்திருக்கிறார்கள் என்றால், இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்தது. எப்பொழுது நாம் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம்? டிசம்பர் 25. டிசம்பர் 25 ஒரு 9 மாதத்திற்கு முந்தி அந்த கணக்கெடுப்பை வைத்து மார்ச் 25 கொண்டாடுகின்றோம். இது கட்டாயம் தவக்காலத்தில் வருகின்றது. சில சமயம் புனித வாரத்தில் கூட இந்த 25ஆம் தேதி வரும். ஆனால் திருவை இந்த விழாவுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால், புனித வாரத்தில் வந்தால் கூட இந்த விழாவை புனித வார விழாக்கள் முடிந்த பிற்பாடு ஒரு நாள் கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்று கத்தோலிக்க திருவை நமக்கு சொல்கின்றது. இந்த பிறப்பு அறிவிப்பு பெருவிழா எல்லா திருவிழாக்களும் கொண்டாடும் பொழுது ஏதாவது ஒரு கருத்துக்களை மையப்படுத்தி இருக்கும். இந்த கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு பெருவிழாவுடைய அர்த்தம் என்ன அல்லது மைய கருத்து என்ன? எபிரேயர் 1:1 என்ன வாசிக்க கேட்கிறோம்? கடவுள் தங்களுடைய மூதாதையரோடு யார் வழியாக பேசிய? இறைவாக்கினர் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக பேசிய இறைவன் இறுதி நாட்களில் தன்னுடைய மகன் வழியாகவே பேசுகிறார். இந்த இயேசுனுடைய பிறப்பு அறிவிப்பு என்பது கடவுள் வரலாற்றில் தொடர்ந்து பயணித்து வருகிறார். நம்ம பழைய ஏற்பாடு, முதல் ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால், யாவே இறைவன் தொடக்கத்திலிருந்து அந்த இஸ்ராயல் மக்களோடு எல்லா வேளைகளிலும், பாலைவனத்திலும் சரி, கானான் தேசத்திலும் சரி, எருசலேமிலும் சரி, எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அவரோடு பயணித்து வருகிறார். இவ்வாறு தன்னையே வெளிப்படுத்தி இஸ்ராயல் மக்களை தன்னுடைய மக்களாக, உடன்படிக்கையின் மக்களாக வழிநடத்திய இறைவன் காலம் நிறைவேறிய போது தன்னுடைய மகனையே அனுப்புகிறார். கடவுளே மனுவுர் விடுத்து வரலாற்றில் உங்களையும் என்னையும் போல இந்த எலும்பும் சதையுமாக இந்த மனித உரு எடுத்து வருகிறார் என்றால், தெய்வம் மண்ணுக்கு வருகிறது, விண்ணகம் மண்ணகத்துக்கு வருகிறது, மண்ணகம் விண்ணகமாக இந்த மனிதர்கள் தெய்வ சாயலில் இன்னும் வளர்கின்ற ஒரு சமுதாயமாக வாழ்வதற்கு கடவுளே நம்மோடு பயணிக்க வருகின்றார் என்ற ஒரு அவருடைய ஆழ்ந்த ஈடுபாட்டை, நம்மேல் கொண்ட அன்பை, எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார் என்றால், கடவுளை இன்று மனுவர் எடுக்கிறார். இது ஒரு அவதாரம் அல்ல. கடவுளுடைய மகன் இயேசு நம்மில் ஒருவராக பிறந்து 33 ஆண்டுகளாக மனிதராக வாழ்ந்து அந்த மீட்பு திட்டத்தை, கடவுளுடைய திருவுளத்தை மிகவும் சிறப்பாக நிறைவேற்ற வருகிறார். இயேசு வரலாற்றில் வலம் வர வருகின்றார். கடவுளுடைய முழு வெளிப்பாடாக வருகின்றார். கடவுளுடைய நற்செய்தியை கொண்டு வருகிறார். கடவுளுடைய திட்டத்தை கொண்டு வந்து இஸ்ராயல் மக்களை மட்டுமல்ல, அந்த இயேசுவின் வழியாக பின்வருகின்ற கிறிஸ்துவர்களையும், ஏன் இந்த உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய ஈடுபாட்டின் வழியாக வழிநடத்த வருகின்ற எம்மானுவேல் என்று நம்மோடு இருக்கின்ற கடவுள் அந்த இருப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரிய விழாவாக இருக்கிறது. மிக அழகாக சொன்னீங்க ஃபாதர். கடவுள் மனிதரோடு பயணிக்க, இன்றும் பயணிக்க வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னறிவிப்பு விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதை
மங்கள வார்த்தை பெருவிழா அப்படியெல்லாம் முன்னாடி கொண்டாடினதா எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாற்றம் எப்பொழுது வந்துச்சு? இது தொடக்க காலத்திலேருந்தே இருக்கா இல்லை இப்போ தான் மாறி இருக்குதா? அதை பற்றி ஒரு சில தகவல்கள். சரியான கேள்வி கேட்டீங்க சிஸ்டர். முன்னால் மங்கள வார்த்தை திருவிழா என்று சொல்லும், நீங்கள் சொன்னீங்க. லத்தீனில் கொன்செப்சியோ கிறிஸ்டி, இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு விழாவாக கொண்டாடுகின்றார்கள். முன்பு இந்த விழாவிலே மரியாவுக்கு இந்த நற்செய்தி அறிவிப்படுப்பது வெளிப்படுத்துவது முக்கியப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது இயேசுவை மையப்படுத்துகிறது. மரியா கடவுளுடைய ஒரு கருவிதான். ஆனால் கடவுளே அந்த மரியாவின் வழியாக இந்த உலகில் பிறக்க வருகின்றார். எனவே தான் இன்று இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு விழா என்று கொண்டாடுகின்றோம். நீங்கள் லூக்கா நற்செய்தியில் பார்த்தீர்கள் என்றால் மரியாவுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதில் மரியாவும் இயேசுனுடைய மனுவுரு எடுத்தலும் மையப்படுத்தப்படுகிறது. நீங்கள் மத்திய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர், அதில் முதல் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? யோசேப்புக்கு இயேசுனுடைய அறிவிப்பு மையப்படுத்தப்படுகிறது. அதில் யோசேப்பு மையப்படுத்தப்படுகிறார். ஏன்னால் யூத கிறிஸ்துவர்களுக்கு, யூத பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்களுக்கு, யூத வழிமுறையில் வந்தவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு எழுதப்பட்ட அந்த மத்திய நற்செய்தியில் புனித யோசேப்பு மையப்படுத்தப்படுகிறார். ஆனால் இங்கு மரியா மையப்படுத்தப்படுகிறார். மரியா மையப்படுத்தப்படுவது எதற்கென்றால் இயேசு மனுவுரு எடுத்தல் மையப்படுத்தப்படுகிறது. மிகவும் முக்கியம். அது லூக்கா நற்செய்தியில் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முன்னறிவிப்பு விழா இந்த சமீப காலத்தில் தான் கொண்டாடுறாங்களா, இல்லை இது முன்னாடி தொடக்க காலத்திலிருந்தே அல்லது நம்ம தொடக்க திரு அவையிலிருந்து கொண்டாடப்படுகிறதா? திருவை வரலாற்றை பார்த்தோம் என்றால் சிஸ்டர், ஏறக்குறைய கிமு 6ஆம் நூற்றாண்டிலே இந்த இயேசுவின் பிறப்பு முன்னறிவிப்பு விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது யாரால் கொண்டாடப்பட்டது என்றால் கிரேக்க மரபு மொழி கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து ரோமை லத்தீன் கத்தோலிக்க திருவையால் இது கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த கிரேக்க மரபு வழி கிறிஸ்தவர்கள் இந்த விழாவை எப்போது கொண்டாட வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் மார்ச் 25ஆம் தேதி ஓட்டமன் என்ற பேரரசர் கிரேக்க நாட்டை அடிமைப்படுத்தியிருந்தார். அந்த பேரரசிலிருந்து ஒரு விடுதலை பெற்ற நாளை ஒரு விடுதலை விழாவாக கொண்டாடுகிறார்கள். எனவே அந்த நாளிலே இயேசு நமக்கு எல்லோருக்கும் விடுதலை தர வருகிறார் என்ற அளவில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். நம்முடைய ரோமை கத்தோலிக்க திருவையில் பார்த்தோம் என்றால் நாம் கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி கொண்டாடுகிறோம். இயேசு கட்டாயம் டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னு தெளிவாக தரவிருக்கிறதா? இல்லை. ஆனால் இந்த விழா எப்பொழுது நடைமுறைக்கு வருகிறது என்றால் ரோமை பேரரசில் டிசம்பர் 25ஆம் தேதி ஒளியின் விழாவாக கொண்டாடப்பட்டது. த ஃபீஸ்ட் ஆஃப் த சன் காட். எப்பொழுது கான்ஸ்டன்டைன் பேரரசர் கிறிஸ்துவ மதத்தை தழுவி கிறிஸ்துவ மதத்தை அரசு மதமாக மாற்றுகிறாரோ அப்பொழுது அந்த ரோமை விழாவாகிய ஒளி விழாவானது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவாக கொண்டாடப்பட தொடங்கப்பெற்றது. ஆகவே இங்கு பார்த்தோம் என்றால் அங்கு இயேசுவை ஒரு விடுதலை தெரிவிக்கின்றவராக அவருடைய அறிவிப்பை, பிறப்பின் அறிவிப்பை முன்னறிவிப்பதாக இருக்கிறது. இங்கு இயேசுவே எல்லோருக்கும் ஒளியாக இருக்கிறார் என்பது அகில உலகத்திற்கும் அறிவிக்கின்ற ஒரு விழாவாகவும் இருக்கிறது. ஃபாதர், இயேசு ஒளியாய் வர இருக்கிறார், ஒரு விடுதலை தருகிற மனிதராய் வர இருக்கிறார் என்று மிக அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு இது ஒரு புதிய பகிர்வாக தான் இருக்கிறது. நானே முதலில் இதை பற்றி கேள்விப்படுகிறேன். நான் இன்னும் என்ன தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் இந்த முன்னறிவிப்பு விழாவிற்கும் நாம் தினமும் சொல்லுகின்ற இந்த மூவேளை ஜெபத்திற்கும் என்ன தொடர்பு? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆலய மணி ஒலித்த உடனேயே எல்லா ஆலயங்களிலும் இந்த மூவேளை ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது. இதனுடைய பின்புலம் என்ன ஃபாதர்? நம்முடைய மூவேளை ஜெபம் இந்த நிகழ்வு இருந்தால் வெளிவருகின்றது. இப்பொழுது முதல் மூவேளை ஜெபத்தில் முதல் மறுநாட்டில் என்ன சொல்கின்றோம்? ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார், அவரும் தூயாவினால் கருத்தாங்கினாள். இரண்டாவது மன்றாட்டு சொல்லுங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை, முதல் வார்த்தையினுடைய எனக்கு ஆகட்டும். மூன்றாவது வாக்கு மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே இந்த மூன்று முக்கிய இறை உண்மைகளையும் உள்ளடக்கி இருப்பது இந்த இயேசுனுடைய பிறப்பினுடைய அறிவிப்பு. இயேசு மனிதராக வருகிறார், அவரை ஏற்றுக்கொண்டு தாயாக அன்னை மரி முன் வருகின்றார்.
எனவே இயேசு மனிதராக நம்மில் ஒருவராக மாறி மீட்பராக மாறுகின்றார் என்பதனால்தான் திருவை, நம்முடைய கத்தோலிக்க திருவை ஒருவேளை மட்டுமல்ல மூவேளையும் இந்த இயேசுனுடைய மனுவுரு இடத்திலே நினைவு கூர்ந்து நாம் இயேசுவை மீட்பராக கொண்டாட வேண்டும், விடுதலை வீரராக கொண்டாட வேண்டும், நம்முடைய வாழ்வின் வழியாக கொண்டாட வேண்டும் என்ற அர்த்தத்தை மறுபடியும் நினைவூட்டுவதற்காக இந்த மூவேளை ஜெபம் இந்த நிகழ்விலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள் ஃபாதர். இந்த முன்னறிவிப்பு விழாவிற்கும் அதனுடைய கருத்து பின்னணிகள் நிறைய இருக்க காரணம் உண்டு. இந்த முன்னறிவிப்பு விழா தொடங்குவதற்கான காரணமோ அல்லது இதனுடைய மைய கருத்து என்ன? லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறைச்சொற்றல்கள் 26 38 இதில் தான் இயேசுவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பு தரப்படுகின்றது. இதில் ஒரு சில பகுதிகளை நம்முடைய மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று எழுத்தெடுப்பிலே 6ஆம் மாதத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் மாதம் என்று சொல்லப்பட்டிருந்தது என்று பார்த்தோம் என்றால் எலிசபெத்து கருவுற்ற 6ஆம் மாதம். அதே பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் என்ன சொல்லுவார், உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார், கருத்துற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் தூதர் வானதூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். இதை பற்றி நாம் பல கற்பனைகளை வைத்துக் கொள்ளலாம். சில திரைப்படங்களில் பார்த்தோம் என்றால் மாதா அப்படியே முழந்தாள் பெற்று பரவசப்பட்டு அப்படி ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது கப்ரியேல் தூதர் வருவதாக காட்சி கொடுப்பார்கள். நான் ஒரு அன்னை மரியாவை பற்ற வீர இள மரியா என்ற ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் இயல்பாக வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய இளம் மரியா அவர்கள். அந்த இடத்துல கப்ரியேல் தூதர் வந்து காட்சி கொடுக்கிறார். இந்த காட்சியில் கொடுத்து நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இதைத்தான் நம்முடைய அருள்நிறை இந்த மரியா என்ற ஜெபத்திலும் சொல்கிறோம். அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டோர் மூடி இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் வார்த்தைகளை கேட்டவுடனே பாருங்க, லூக்கா எழுதுகிறார், அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ. இன்னைக்கு உங்களை வாழ்க சிஸ்டர், வாழ்க மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரின்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷமா தானே இருக்கு. ஏன் மாதா கலங்குறாங்க? அதுல லூக்கா நற்செய்தியாளர் ஒன்றை சொல்ல விரும்புகின்றார். இப்படி கடவுளுடைய வெளிப்பாடு வந்ததென்றால் அந்த வெளிப்பாட்டுக்கு பின்னால் ஏதோ ஒரு பணி இருக்கிறது என்று அர்த்தம். கிதியோனுக்கு வானதூதர் காட்சி கொடுக்கிறார், ஆண்டவர் உடனே என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், மிதியா நாட்டிலிருந்து நம்முடைய மக்கள் அடிமைப்படுத்தப்படாமல் அவர்களை மீட்க வேண்டியது உடைய பொறுப்பு என்று சொல்கிறார். மோசேக்கு ஆண்டவர் காட்சி தருகின்றார், எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கின்ற மக்களை விடுதலை செய்து வா என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். எரேமியா சிறு குழந்தை நான் ஆண்டவரை, பேச தெரியாத ஆண்டவரே, இல்லை உன்னை நான் நாடுகளுக்கும் மக்கள் இனங்களுக்கும் இறைவாக்கினராக அனுப்பியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதல் ஏற்பாட்டில் இப்படி ஏதாவது ஒரு தெய்வ நிகழ்வு நடந்தது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பணி இருக்கின்றது என்று இது மாதாவுக்கு நன்கு தெரியும். முதல் ஏற்பாட்டை பற்றி மிகவும் அருமையாக அவர்கள் கற்று தெரிந்தவர்கள். ஆஹா, இப்படி வாழ்த்து சொல்றாரு, இதற்கு பின்னால என்ன இருக்குதோ, எங்க நம்மளை மாட்ட போறாங்களோ என்று மாதா. ஆகவே அவர்களுடைய கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பணி தனக்கு சுமத்தப்பட போகிறதோ என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த இதை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஏன் மரியா கலங்க வேண்டும்? ஒரு பெரிய பணி வருகிறது, அதற்கு நான் தகுதி உள்ளவள் தானா என்று கலங்குகின்றார். அப்புறம் அவர் கலங்கி இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் வாழ்ந்தவர்கள் சொல்லார், மரியை அஞ்ச வேண்டாம், கடவுள் நருளை கண்டடைந்துள்ளீர், இதோ ஒரு மகனை பெற்றெடுப்பீர், இயேசு என பெயரிடுவீர் என்று வரப்போகின்ற இயேசுவை பற்றி, அவர் ஒரு மீட்பர், தாவீதின் குலத்திலிருந்து வருபவர், இந்த இஸ்ராயல் மக்களை மட்டுமல்ல அகில உலக மக்களை மீட்டெடுப்பார், ஆகவே தாவீதின் அரியணை அவர் கழிப்பார் என்பதெல்லாம் வரப்போகின்றவர் யார்? வெறும் ஒரு மனிதர் அல்ல, கடவுளுடைய மகன், எம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுக்க கடவுளே மனித உருவில் வரப்போகிறார், அதற்கு நீ தாயாக இருக்க வேண்டும் என்று வரப்போகின்ற இயேசுவை பற்றிய ஒரு வர்ணனை இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்புறம் என்ன பணி என்ன கொடுக்கப்பட்டு விட்டது என்று தெரிய வந்து விட்டது மாதாவுக்கு, நம்முடைய மரியன்னைக்கு. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே, என்ன சொல்ல, குழந்தையை நான் பிறக்கப் போகிறது. ஏனென்றால் அவர் சொன்னது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் தாவீது குடும்பத்தினர் யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். ஒப்பந்தம் முடிந்து விட்டது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை. இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் திருமணமாகவில்லை, ஆனால் குழந்தையை தாங்க வேண்டுமே என்ற ஒரு கலக்கம். இது எப்படி நிகழும் என்று மதியா இங்கு சந்தேகத்தால் இந்த கேள்வி எழுப்பவில்லை. நீங்கள் முன்னால் பார்த்திருந்தால் சக்கரியாவிடம் வயது முதிர்ந்தையிடம் வாழ்ந்து சொல்லும்போது, நானா என் எலிசபெத்தை, நாங்கள் 2 பேரும் கிளவிங்க, எங்களுக்கு அது நடக்கும். அதெல்லாம் கபிரியேல் தூதர் என்ன சொல்லுகிறார்? நான் கடவுளிலிருந்து வந்தவன், கடவுளை வார்த்தை அறிவிப்பின் நம்பாததால் குழந்தை பிறக்கும் முறை நீ பேச மாட்டா என்று சொல்லுகிறார். மாதாவுக்கு அப்படி ஏதும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கவில்லை. மாதா ஒரு வியப்பினால் தான் இந்த கேள்வி கேட்கிறார், இது எப்படி நிகழும்? ஆகவே இது ஒரு வியப்பின் வழியாக ஆண்டவருடைய திருவுளத்தை அன்னை மரியா தேடுகிறார். அப்போதான் அவங்க கேட்குறாங்க, இது எங்க நிகழும்? கபிரியேல் தூதர், இது தூய ஆவியார் உண்மையில் நிழலிடுவார், இது வெறும் மனித சக்தியால் வருகின்ற குழந்தை அல்ல. ஆகவே இந்த இயேசு என்ற குழந்தை என்பது முழுமையாக தெய்வீக குழந்தை, முழுமையாக மனித குழந்தை. அன்னை மரியின் திருவயிற்றில் கருத்தாங்க பெற்று அவர் அன்னை மரியின் வழியாக பிறந்ததால் அது குழந்தை முழுக்க மனித குழந்தை. ஆனால் அன்னை கருவுற இருப்பது தூய ஆவியுடைய வல்லமை. சிஸ்டர், இதை நீங்கள் நம்ம முன்னால் தொடக்க நூலில் போய் பார்க்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது? பூமி படைப்பதற்கு முன்பு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்ற ஒரு ருவாக் என்ற ஒரு எபிரேய சொல்லியிருக்கிறது. ருவாக் என்றால் தாய்ப்பறவை அடைகாத்து கொண்டிருப்பது போல. ஆகவே இந்த உலக படைப்பில் தூய ஆவியாருடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆகவே படைப்பின் ஆவியார் உன்னில் வரப்போகிறார். அந்த படைப்பின் ஆவியோடு மரியே நீர் கருத்தாங்குவீர் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடனே அன்னை மரியா என்ன சொல்லுகின்றார்? இதை உறுதிப்படுத்துவதற்கு என்ன சொல்றாங்க? மரியா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய உறவினர் தெரியும், எலிசபெத் அம்மா அயன்காரியம்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் அவர்கள் கருவுற்று இருக்கிறார்கள், இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. ஆகவே இந்த நிகழ்வானது கடவுளால் முழுக்க நடத்தப்படிய நிகழ்வு. ஆனால் மனித ஒத்துழைப்போடு நடக்க நிகழ்வு. இதோ வானத்திலிருந்து இயேசு டொபக்கடின் கீழே பொத்துக்கிட்டு வரல. ஆனால் மனிதரை போல, உங்களை என்னையும் போல தாய் வயிற்றில் 9 மாதம் அவர் அந்த கருவறையில் காத்திருந்தார். இதெல்லாம் நம்ம கடவுள் நம்ம மேல் எவ்வளவு அன்பு கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றி இந்த கருவுறும் நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. எனவே தான் கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லைன்னு சொன்னேன். அம்மா என்ன சொல்றாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே நிபந்தனையற்ற விதத்தில், அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை அதிகமாக வெளியே சொல்ல மாட்டார்கள். நான் இன்று பதிவு செய்ய விரும்பினேன் நம்முடைய அருமையான மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கு. இதில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், இயேசுனுடைய பிறப்பு அறிவிப்பு, மானுட உரு எடுத்தல், கடவுள் மனிதராகிறார் என்ற அருமையான கருத்துக்கள் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு இங்கு அன்னை மரியாவுக்கு அநேகமாக 13-14 வயது தான் இருந்திருக்க வேண்டும். 14-13 வயதிலேயே அவர்கள் யூத பெண்களை திருமணம் செய்து கொடுப்பார்கள். இவ்வளவு இளம் வயதில் திருமணம் ஆகாமலே நான் கருத்தாங்க தயாராக இருக்கிறேன் என்பது இன்னைக்கு யாருமே, எல்லா பெண்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் சமூகம் எப்படி கட்டாயம் இவ்வாறு திருமணத்திற்கு முன்பே கருவுற்று இருந்ததால் நாசரத்தில் ஊரில் உள்ள மக்கள் இந்த அன்னையை, நம்முடைய மரியாவை கேவலமாக பார்த்திருப்பார்கள். கண்டிப்பாக. ஏன்னா நாசரத்திற்குலாம் நம்ம மாதா தொலைக்காட்சி சகோதர சகோதரிகள் போயிருப்பீங்க, நான் போயிருக்கிறேன். எருசலேமில் 6 மாதம் தங்கியிருந்தேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு 100-200 குடும்பம் தான், பெரிய ஊர் அல்ல. ஆனால் மூளையில் தும்மை போட்டால் இங்கே கடைசியில் உங்களுக்கு கேட்கும். அல்ல, மரியா திருமணம் ஆவதற்கு முன்னே கருவுற்று இருக்கிறார் என்று. ஆகவே எவ்வளவு அவமானங்கள், அவதூறுகள். என்னை பொறுத்தளவில் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். என்று இயேசுவை கருத்தாங்கினாரோ அன்னை மரியா, அன்றிலிருந்தே இயேசுவோடு சிலுவை சுமக்க தயாரான ஒரு வீர மங்கையை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதோடு இன்னொரு கருத்தை சொல்லுகின்றேன். இதுதான் இந்த அன்னை, இதோ உம்முடைய ஆண்டவருடைய அடிமை, முதல் வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொன்னதில் நமக்கு நிறைய அர்த்தம் இருப்பதை பார்க்கின்றேன். சிஸ்டர், இன்னைக்கு
அன்னை இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படி என்று சொல்லும்போது, இனி இயேசு எங்கு பிறப்பார்? பெத்லகேமில் பிறப்பார். பிறப்பதற்கு ஒரு வீடு கூட கிடையாது, திண்ணை கூட கிடையாது. இவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பார் என்று அப்பொழுது மரியாவுக்கு தெரிந்ததா? இல்லை. கபிரியேல் தூதர் வழியாக ஆண்டவர் அறிவிக்கும் போது, மரியே, இதான் இயேசுடைய நிகழ்வுமா, அவர் பிறப்பிலிருந்து அவர் சாகிறவரை எல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் உன் கையில் தர்றேன், இதுதான் நடக்க போகுது. கொடுக்கப்படவே இல்லை. அப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நம்புவது நம்பிக்கையே கிடையாது. மாறாக இது நான் சொல்லுவேன், லீப் இன் டு தி அன்னோன், அறியாத உலகத்திற்கு இந்த அன்னை மரியா துணிச்சலோடு காலெடுத்து வைக்கிறார். அதனால இயேசு எங்கு பிறப்பார் என்று தெரியாது. பிறந்த உடனே ஏறது கொலை செய்ய தேடுவான். ஒரு அகதியைப் போல அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டும். அது மரியாவுக்கு தெரிந்தது இல்லை. எகிப்திலிருந்து திரும்பி மறுபடியும் நாசரேத்தில் வாழ வேண்டும். அப்புறம் புனித வளனார் இறந்த உடனே விதவை தாயை விட்டு இவர் இறையாட்சி பணிக்கென்று போய்விடுவார், தன்னை தன்னந்தனியை விட்டு போய்விடுவார் என்று மரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. இவர் இறையாட்சி எப்படி அறிவிப்பார்? ஏழைகள் சார்பாக, ஒடுக்கப்பட்டவர் சார்பாக, இவர்கள் சார்பாக இருந்த இறையாட்சி எல்லோருக்கும் எப்படி அறிவிப்பார்? என்ன புதுமைகள் செய்வார், அற்புதங்கள் செய்வார், அவருடைய போதனை எப்படி இருக்கும், இதெல்லாம் மரியாவுக்கு தெரிஞ்சுதா? தெரியாது. இவர் எவ்வாறு சமுதாயத்தை அடிமைப்படுத்துகின்ற அந்த யூத தலைவர்களை எதிர்ப்பார், சமுதாயத்தில் இருக்க அநியாயங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள், இவர்களெல்லாம் எவ்வாறு சவாலுக்கு உட்படுத்தி நீங்களும் இறையாட்சிக்கு வாருங்கள் என்று சொல்வார். இதனால் ஒரு எதிர்ப்பு வரும். இதுவே இவரை சிலுவை சாவுக்கு இட்டு செல்லும். இதெல்லாம் அன்னை மரியாவுக்கு தெரிஞ்சதா? இல்லவே இல்லை சிஸ்டர். இப்படி யாராவது தெரியும் சொன்னோம்னா நம்ம அன்னை மரியாவை குறைவாக பார்க்கிறோம்னு நினைக்கின்றோம். மாறாக இது எதுவுமே அன்னை மரியாவுக்கு தெரியாது. அதனால நான் ஏன் சொல்லினேன், இது நிபந்தனையற்ற ஆம். இதோ ஆண்டவருடைய அடிமை முத சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்றால், ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு தாயாக என்னை அழைத்திருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நான் தகுதியற்றவள், இருந்தாலும் என்னை தகுதியுள்ளவளாக நீ மாற்றியிருக்கிறேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கல. ஆனால் மாறாக என்னை நீர் தாயாக அழைத்திருப்பதால் இயேசுவின் தாயாக வளர்ந்திருக்கிற எல்லா வரங்களையும் அருளையும் நீர் பொழிவீர், நீர் வழி நடத்துவீர், நம்பிக்கை இருக்கிறது என்று முழுமையாக வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் சந்தேகம் கொள்ளாமல் அர்ப்பணிக்கின்றார். எனவே தவக்காலமாக இருந்தால் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும். இந்த விழா தருகின்ற அர்த்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆழங்களை கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு இந்த இயேசுனுடைய மனுவுரு இடத்திலும் அன்னையின் சம்மதமும் ஒரு பெரிய வெளிச்சத்தை, உள்ளொளியை கொடுத்து, புதிய சக்தியை, புதிய தெம்பை கொடுத்து நம்மை வரப்போகின்ற அந்த பெரிய நிகழ்வுகளுக்கு துணிவோடு இயேசுனுடைய பாடுகளும் நம்முடைய இணைக்கக்கூடிய ஒரு துணிவிற்கும், இயேசுவோடு சேர்ந்து வெற்றி வீரராக புது படைப்பாக மாறுவதற்கும் இந்த விழா நமக்கு மிக உதவியாக இருக்கின்றது. ஃபாதர், எனக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய திருத்தந்தையர்கள் 3 மணி அளவில் மூவேளை ஜெபம் ஜெபித்து பொதுமக்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை, ஜெபங்களை, உரையாடல்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலே டாப் 10 நியூஸில் ஒரு சில நேரங்களில் இந்த செய்தியும் பகிரப்படுகிறது. அதை குறித்து என்ன பகிர்வு ஃபாதர்? வத்திக்கான் வானொலியை பார்த்தீர்கள் என்றால் திருத்தந்தை அந்த சாளரத்தில் ஜன்னலில் இருந்து வரும்போது முன்னால் இறந்த அருமையான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களும் எப்பொழுதுமே ஜன்னல் திறந்தவுடனே அவர் இந்த மூவேளை ஜெபத்தோடு தான் ஆரம்பிப்பார். ஏனென்றால் நம்முடைய மீட்பின் வரலாறை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு மீட்பு வரலாறு மட்டுமில்லை, இன்றும் நம்மிடையே நம்முடைய வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கின்ற மீட்பின் வரலாறு. கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார், தன்னையே எப்படி நமக்காக தாரை பார்த்திருக்கிறார், நம்மோடு ஒருவராக பயணிக்க வருகிறார். அப்படிப்பட்ட மாபெரும் இயேசுவை சம்மதம் சொல்லி ஏற்று வளர்த்தெடுத்து ஆளாகி அவருடைய இறையாட்சி பணியில் நிறைவாக அந்த பங்கு பெற்ற அன்னையையும் பின்பற்ற வேண்டும் இந்த கத்தோலிக்க திருவை அல்லது இயேசுவை நம்புகின்ற எல்லோருமே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தோடு தான் இந்த மூவேளை ஜெபம் என்பது மனுவுரு எடுத்தலுடைய அர்த்தம். இது வெறும் வரலாற்று கடந்து போன வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்லை, இன்றும் நீங்களும் நானும் மனுவுரு எடுக்க வேண்டும்.
அன்பிலே மனுவூர் எடுக்க வேண்டும், பிறன்பு சேவையிலே மனுவூர் எடுக்க வேண்டும். குடும்பத்தை நாம் அன்பும் அமைதியும் சமாதானம் நிறைந்ததாக மனுவூர் எடுக்க வேண்டும். இந்த மனுவூரில் என்ன சொல்லப்படுது? பிலிப்பியர்ல கடவுள் தன்மையில் விளங்கியவர், கடவுளுக்கு இணையாக இருப்பதை பிடித்துக் கொண்டு இருப்பதாக கருதாமல் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் போண்டு சாகும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். அதைத்தான் இந்த அறிவிப்புலா சொல்லிடுது. நமக்குள்ள சில சமயத்தில் குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஈகோ ரொம்ப இருக்கு. கொஞ்சம் மேலும் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தாழ்ச்சியே கிடையாது. நீ பெரியவளா, நான் பெரியவளா, நீ பெரியவனா, நான் பெரியவனா. ஆனால் யாரெல்லாம் இவ்வாறு பணிவாக பிறரை மையமாக வைத்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், சமத்துவம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்மெல்லாம் முதல் வார்த்தைப்பாடு எடுக்கிறோம். முதல் வார்த்தைப்பாடல் ஆம் என்று சொல்லுகிறோம். அதோடு நம்ம இது முடிந்து விடுவதில்லை. அல்லது இறுதி வார்த்தைப்பாடு, நீங்க டெர்ஷன் இன்ஸ்டியூட்டா இருந்திருக்கீங்க, நான் வகுப்புகள்லாம் கொடுத்திருக்கிறேன். இறுதி வார்த்தைப்பாடு முடிந்த உடனே தொடர்ந்து தினமும் நான் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஆம் சொல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த விழா அன்னையை நமக்கு அருமையான எடுத்துக்காட்டாக வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுளுடைய திருவுளத்தை கண்டு அதற்கு ஆம் சொன்னோம் என்றால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அந்த ஆம் நம்மை கஷ்டத்துக்கு இட்டு செல்லலாம், துன்பத்துக்கு இட்டு செல்லலாம், எந்த அனுபவத்துக்கு இட்டு சொல்லலாம். ஆனால் அந்த ஆமின் வழியாக கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றப்படுகிறது. கடவுளுடைய திருவுளம் இன்பத்திலும் துன்பத்திலும் வெளிவரும், மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் வெளிப்படும். சில நம்ம நினச்சிக்கிடுவோம் கடவுளுடைய திருவுளம் என்றால் நல்லா மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். இல்லை, துன்பம், துயரம், நெருக்கடி. போரினால நல்லது நடக்கவே முடியாது. எதையும் போரினால் நீங்கள் தீர்வாக கொண்டு வர முடியாது. வார் இஸ் நெவர் எ சொல்யூஷன் என்று நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறாகவே இப்போ நடக்கின்ற நிகழ்வுகளை நம்ம கடவுளுடைய திருவுளம் என்னன்னு பார்க்கணும். கண்டு அதற்கு நம்மையே கையெழுத்தோம் என்றால் இந்த விழா உண்மையிலேயே நம்மை ஒரு புதுப்பிக்கின்ற விழாவாக மாறும். ஃபாதர், நான் இன்றைய நாளை நினைத்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஒரு அருட்சகோதரியாக இருக்கிற எனக்கே பல விஷயங்கள் தெரிவது மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் கொண்டாடுகின்ற இந்த மங்கள வார்த்தை திருவிழா அல்லது முன்னறிவிப்பு திருவிழாவாக இருந்தாலும் உங்களிடம் இருந்து பெற்ற அந்த ஞான ஒளி எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை தந்திருக்கிறது. இந்த விழா நாம் தொடங்கிவிட்டோம், ஆனால் இன்றைய நாள் முழுவதும் இந்த விழாவை ஒரு அர்த்தமுள்ள விதத்திலே நான் கொண்டாட ஆசைப்படுகிறேன். இதே உணர்வுகள் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி ஃபாதர். மீண்டுமாய் அடுத்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. மிக்க நன்றி. மாதா தொலைக்காட்சி தோழர்கள் என்னை அழைத்து இந்த பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக மிக்க நன்றி. திருவிழா வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.